ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1194 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு ஈஸ்வராவதார பிரமாணங்கள் வேத இதிகாச புராணங்களில். இந்த தலைப்பின் 4வது பகுதி. சங்கர பகவத் பாதர்கள் அவதார புருஷர் என்பதற்காக ஸ்ருதி பிரமாணம் பார்த்தாகிவிட்டது. இதிகாச புராண பிரமாணங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்ருதியில் இருப்பவற்றை விஷ்ணு புராணத்தின் பரிசிஷ்டமான விஷ்ணு தர்மோத்தரமும் வாயு புராணமும் கன்ஃபார்ம் பண்ணி இருப்பதையும் நடுவிலே பார்த்தோம். இன்னும் சில பார்க்கலாம். சிவ ரகசியம் என்று ஒரு இத்திஹாசம் என்று சொன்னேனே, அதை பார்ப்போம். புராணங்களை விடவும் பிராமாண்யம், அதாவது அத்தாரிட்டி உடையவையாக கருதப்படும் தெய்வீக கதைகளுக்கு இதிஹாசம் என்று பெயர். ராமாயணம், மகாபாரதம் இரண்டும் இதிஹாசங்களே. இப்படி சிவ சம்பந்தமாக உள்ள இதிகாசம் சிவரகசியம். மகாபாரதம் மாதிரியே 50,000க்கும் அதிகமான கிரந்தம், அதாவது ஸ்லோகங்கள் கொண்ட பெரிய புஸ்தகம். பின்குறிப்பு: நிர்ணய சிந்து என்று புகழ்பெற்ற தர்மசாஸ்திர சிவரகசியத்தை ஒரு பிரமாண நூலாக தெரிவித்திருப்பதாக ஸ்ரீசரணர்கள் கூறியிருக்கிறார்கள். சுப்பிரமணிய சுவாமி ஜைகீஷவ்யர் என்ற ரிஷிக்கு இதனை உபதேசித்தார். ஜெய்கீஷவ்யர் சூத மகா பௌராணிகருக்கு உபதேசிக்க, சூதர் மூலமாக அது நைமிச்சாரண்ய முனிவர்களுக்கு உபன்யசிக்கப்பட்டு லோகத்திற்கு பிரச்சாரம் ஆயிற்று. அதனால் ஜெய்கீஷவ்யர் செய்ததாகவே இதனை சொல்வது வழக்கம். சுப்பிரமணியரும் தாமாக இதை ஜெய்கீஷவ்யருக்கு உபதேசித்ததாக சொல்லிக் கொள்ளவில்லை. பூர்வத்திலே தம்முடைய பிதாவான பரமேஸ்வரர் அம்பாளுக்கு சொன்ன இதிகாசத்தையே இப்பொழுது தாம் சொல்வதாகத்தான் சொன்னார். ராமாயணத்தில் 7 காண்டம் என்றும் மகாபாரதத்தில் 18 பர்வம் என்றும் பிரிந்து இருப்பது போல சிவரகசியத்தை 12 அம்சங்களாக பிரிந்திருக்கிறது. அவை முழுக்க ஈஸ்வர சம்பந்தமான விஷயங்களையே சொல்லும். அவற்றில் 9வது அம்சத்தில் சிவ பக்தர்களுடைய சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்முடைய 63 நாயன்மார்கள் சரித்திரங்கள் கூட இவற்றில் வந்து விடுகின்றன. மாயூரத்திற்கு 10 மைலில் உள்ள கஞ்சனூர் என்ற ஊரில் வைஷ்ணவராக பிறந்து அப்புறம் பல திவ்ய அற்புதங்கள் நடந்து பரமசைவராக ஆகி ஹரதத்த சிவாச்சாரியார் என்றே பெயர் பெற்ற ஒரு பெரியவர் உண்டு. அவருடைய கதை கூட இதிலே இந்த சிவரகசியத்தின் 9வது அம்சத்திலே வந்துவிடுகிறது. இம்மாதிரி இன்னொரு விருத்தாந்தமாகவே அங்கு நம் பகவத் பாதாளின் சரித்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிற்காலத்தில் நடக்கப் போகிற இந்த சரித்திரங்களை ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லும் முறையில் விவரித்திருக்கிறது. சிவரகசியம் சிவ பக்தியை விசேஷித்து சொல்வதற்காக ஏற்பட்ட நூல். நம்முடைய ஆச்சாரியாளுக்கு முக்கியமாக இருக்கிற அத்வைத ஞான மார்க்கம் இந்த புஸ்தகத்துக்கு முக்கியமான விஷயம் இல்லை. ஆனாலும் ஆச்சாரியாள் ஞானாவதாரம் போலவே பக்தாவதாரமாகவும் இருந்தவர். அதிலும் அவருக்கே பிரத்யேகமான பிரக்யாதி கூறும்படியாக ஈஸ்வரன், விஷ்ணு, அம்பாள், சுப்பிரமணியர் என்று இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பரம பக்தர் என்று சொல்லும்படியான சகல தேவதா பக்தாவதாரமாக இருந்தவர். அவரே தெய்வமாயிருந்த போதிலும், ஞானஸ்வரூபமான பரபிரம்மமாகவே இருந்த போதிலும், ஜனங்களுக்கெல்லாம் ஞானத்துக்கு பூர்வாங்கமாக பக்தி ஊட்ட வேண்டும் என்றே அவதார லட்சியத்திற்காக தாமும் பக்தராக நடித்து காட்டினார். க்ஷேத்திரமாக யாத்திரை பண்ணுவது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, பூஜை முதலான அனுஷ்டானங்கள் பண்ணுவது என்று காட்டி பக்தராக நடித்தார். இதிலே அம்பாள் பக்தராக சௌந்தர்யலகரி முதலானதுகள் பண்ணியும், ஸ்ரீசக்கர பூஜை, அநேக ஆலயங்களில் ஸ்ரீ யந்திர பிரதிஷ்டை செய்தும் இருக்கிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் என்று தேசம் பூரா பஜனை பண்ணி கொண்டு போயும், விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யாதிகள் எழுதியும் விஷ்ணு பக்தராக விளங்கியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தெய்வத்தின் பக்தராகவும் தம்மை காட்டிக்கொண்டதில் உத்தமமான சிவபக்தராகவும் அநேகம் செய்திருக்கிறார். அவருடைய மட்டங்களில் முக்கிய மூர்த்தியாக சந்திரமௌலீஸ்வரரைத்தான் வைத்திருக்கிறார். அவர் விபூதி ருத்ராட்சதாரியாக இருந்திருக்கிறார். சிவானந்த லஹரி முதலான சைவமான ஸ்தோத்திரங்களை அனுகிரகித்திருக்கிறார். இப்படி சிவபக்தி வளர்வதற்கு அவர் உபகாரம் செய்திருக்கிறார்
என்ற ரீதியிலேயே அவருடைய சரித்திரத்துக்கும் சிவரகசியத்தில் இடம் கொடுத்திருக்கிறது. காலடியிலே பிறந்ததிலிருந்து காஞ்சியிலே முக்தி அடைகிற வரை ஆச்சாரிய சரித்திரத்தை சொல்லும் அந்த சைவமான நூல் ஆச்சாரியாளின் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவமாக சொல்வது கைலாசத்திற்கே ஆச்சாரியாள் ஷரீரத்தோடேயே போய் பரமேஸ்வரனை தரிசனம் செய்ததையும், பரமேஸ்வரன் அவருக்கு பஞ்சலிங்கங்கள் என்னும் 5 ஸ்படிக லிங்கங்களை அனுகிரகித்து 3 காலத்திலும் இந்த லிங்கங்களுக்கு பில்வத்தால் அர்ச்சனை பண்ணு என்று ஆக்ஞாபித்ததையும் தான். ஆச்சாரியாள் அத்வைதபரமாக பாஷ்ய நூல்கள் செய்து அவற்றை தேசம் முழுவதிலும் உள்ள வித்வத் சமூகங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக பிரச்சாரம் பண்ணி அத்வைத பிரதிஷ்டாபனாச்சாரியாள் என்றே பெயர் பெற்றதே அவருடைய ஜீவிதத்தில் சிகரமான காரியம். ஆனாலும் அது சிவரகசியத்திற்கு முக்கியமில்லை. ஆச்சாரியாளால் 5 இடங்களில் ஸ்தாபிக்கப்பட்டு ஆராதிக்கப்படும் பஞ்சலிங்கங்களை அவர் ஈஸ்வரனிடமிருந்தே பெற்றுக்கொண்டதற்குத்தான் இதில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. சிவரகசியத்தின் கொள்கை சிவபக்தியை சாதனமாக கொண்டு சிவசாயுஜ்யம் பெறுவதே மோட்சம் என்பது. ஆனால் ஆச்சாரியாளோ பக்தியை எந்த ஒரு தெய்வமானாலும் அதனிடம் பக்தி வைப்பதை ஞானத்திற்கு பூர்வாங்கமாக சொல்லி அப்புறம் ஞான விசாரம் என்ற சாதனத்தினால் ஆத்ம சாட்சா்காரம் பெறுவதுதான் மோட்சம் என்று சொன்னவர். சிவபக்தி, சிவசாயுஜ்யம் ஆகியவற்றுக்கே முழு முக்கியத்துவம் தந்த 63 ஹரதத்தர் போன்றவர்களின் கணக்கில் ஆச்சாரியாளை சேர்ப்பதற்கு இல்லை. ஆகையால் சிவோத்கர்ஷத்தையே, அதாவது சிவனின் உயர்வையே ஸ்தாபிப்பதற்காக ஏற்பட்ட சிவரகசியத்தில் சிவபக்தர்களாகவே முற்றிலும் இருந்த மற்றவர்களை போற்றி சொல்லியுள்ள அளவுக்கு சிவபக்தராகவும் இருந்தவர் என்ற ரீதியிலேயே இடம்பெற்ற ஆச்சாரியாளை பற்றி சொல்லாமல் இருந்தால் அது எதிர்பார்க்கக்கூடியதே. ஆனால் அப்படியில்லாமல் அந்த புஸ்தகத்தில் அவரை ஈஸ்வர அவதாரமாகவே சொல்லியிருக்கிறது. இது ஒரு சிறப்பு வாய்ந்த பிரமாணமாகும். 9வது அம்சம் 16வது அத்தியாயம் முழுக்க அதிலே ஆச்சாரிய சரித்திரம் சொல்லியிருக்கிறது. அதிலே பரமேஸ்வரன் அம்பாளிடம் சங்கரர் என்ற பெயருடன் என் அம்சத்தில் தோன்றியவராக ஒரு பிராமணோத்தமர் மலையாள தேசத்திலே சச்சலம் என்னும் காலடியிலே ஒரு உத்தமமான பிராமண ஸ்திரீக்கு பிறக்கப் போகிறார் என்று சொல்வதாக ஆரம்பித்திருக்கிறது. கேரளே சச்சலகிராமே விப்ரபத்னியாம் மதம் சஜ பவிஷ்யதி மகாதேவி சங்கராக்கியோ துஜோத்தமஹ மதம் சஜக மத் அம்சஜக, என்னுடைய அம்சத்தில் பிறந்தவர், என் அம்சமாக பிறந்தவர். இப்படி பரமசிவன் அம்பாளை மகாதேவி என்று கூப்பிட்டு சொல்கிறார். கூர்ம புராணத்திலும் கூட ஈஸ்வரனே ஆச்சாரியாளாக அவதரித்ததை சொல்லியிருக்கிறது. கரிஷ்யத்து அவதாரம் ஸ்வம் சங்கரோ நீலலோகிதः ஸ்ரௌதஸ்மார்த்த பிரதிஷ்டார்த்தம் பூதானாம் ஹிதகாம்யயா என்பதாக பரம கருணையினால் ஈஸ்வரன் ஜனங்களுக்கு ஹிதம் செய்யவே ஆச்சாரியாளாக வந்ததை சொல்லியிருக்கிறது. ஈஸ்வரன் செய்ய ஆசைப்பட்டது லோகஹிதம், அதாவது உலக நலன். பூதானாம் ஹிதம், இப்படி ஹிதம் செய்ய விரும்பிய அவனோ நீலலோகிதன். நீலம் என்றால் நீல வர்ணம், லோகிதம் என்றால் சிவப்பு. சிவனை சிவப்பு நிறம் என்றும் சுத்த ஸ்படிக நிறம் என்றும் 2 விதமாக சொல்வது உண்டு. சாதாரணமாக வடதேசத்திலே சம்ஸ்கிருத நூல்களில் சுத்த வெளுப்பு ஸ்படிக வர்ணம் என்றும், தெற்கே தமிழ் நூல்களில் பவளம் போல் மேனி செம்மேனி அம்மான் என்றும் சொல்லியிருக்கும். ஆனாலும் வேதத்திலேயே ஸ்ரீருத்ரத்திலேயே தாமிரவர்ணமாய் அருணவர்ணமாய் விலோகிதன் என்றே சொல்லும்படி நல்ல லோகித வர்ணமாக பரமசிவன் இருப்பதையும் சொல்லியிருக்கிறது. அந்த சிவப்பு சிவனே இடது பாகத்தில் நீளமான அம்பாளை வைத்துக்கொண்டு அர்த்தநாரீஸ்வரனாகவோ அல்லது மகாவிஷ்ணுவை வைத்துக்கொண்டு ஹரிஹர மூர்த்தியாகவோ இருக்கும் பொழுது நீலலோகிதன் எனப்படுவார். சந்தியாவந்தன உபஸ்தான திக்வந்தனத்தில் மேற்கு பார்த்து சொல்லும் ஹரிஹர மந்திரத்தில் இதையே கிருஷ்ண பிங்களம் என்று சொல்லியிருக்கிறது. கிருஷ்ண என்பது ஷியாமலமான விஷ்ணு, பிங்கள என்பது சிவந்த பரமசிவன். கூர்ம புராணத்தில் சக்தி சகிதராக பரமேஸ்வரன் தாமே சங்கராச்சாரியராக அவதரிக்கப் போவதைத்தான் கரிஷ்யத்து அவதாரம் ஸ்வம் சங்கரோ நீலலோகிதः என்று சொல்லியிருக்கிறது. ஜனங்களுக்கு பரமஹிதம் செய்ய விரும்பிய ஈஸ்வரன் ஸ்ரௌதம் என்னும் வேத வழக்குகளையும் ஸ்மார்த்தம் என்னும் தர்மசாஸ்திர அனுஷ்டானங்களையும் மறுபடியும் நன்கு நிலைநாட்டுவதற்காகவே இந்த அவதாரம் எடுத்தான் என்பதை ஸ்ரௌதஸ்மார்த்த பிரதிஷ்டார்த்தம் பூதானாம் ஹிதகாம்யயா என்று சொல்லியிருக்கிறது. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி.
எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.